அடுத்ததாக பாஜகவிலிருந்து மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். சேலத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தல் கும்பலை அம்பலப்படுத்தக்கூடிய செயலில் செய்தியாளர் குழு ஈடுபட்டிருந்த போது அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவங்க சட்டத்திற்கு விரோதமாக மணல் எடுத்து கொண்டு வந்தார்கள் என்றால் இது நாட்டு மக்களுக்கு அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒன்று. அதனால் பத்திரிகையாளர்கள் அதை சென்று தொலைக்காட்சி நிருபரும் தொலைக்காட்சி புகைப்பட நிபுணரும் போய் அதை எடுத்ததை தாக்கியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்கிறது? இவர்களாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள். ஒரு பத்திரிகையாளர் அவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள் மீது தாக்குதல் ஏற்படுத்தி உண்மையில் நடக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்திவிடக் கூடாது என்று மறைக்கிறார்கள் என்றால் சட்ட விரோதமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த மணல் கடத்தல் முதலில் தடுக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, செய்தியாளர்களையும் புகைப்பட நிபுணரையும் தாக்கியதற்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். கடுமையான கண்டனத்திற்குரியது. இது தடுக்கப்பட வேண்டும். இதற்கு அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நிச்சயமாக மேம், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும்? அவங்களுடைய செயல்பாடுகளை இந்த விவகாரத்துல எப்படி நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க? இதுவரைக்கும் அவங்க இவ்வளவு பக்கத்துல நடந்திருக்கு, காவல்துறை வரலன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே இப்ப பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்துல பாதுகாப்பு இல்லை, மருத்துவமனையில பாதுகாப்பு இல்லை, பள்ளிகளில் பாதுகாப்பு இல்லை. அதனால மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் உடனே தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினர் நேர்மையான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பது எனக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்ல பத்திரிகையாளராகட்டும் அல்லது ஊடகவியலாளர்களாகட்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது அவங்க மேல தாக்குதல் நடத்தப்படுது. ஸோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான விஷயங்களை அரசு மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க மேம்? இல்ல, உதாரணத்திற்கு இப்ப கரோனா காலத்துல பாத்தீங்கன்னா அவர்களும் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக முதல்ல இலவச தடுப்பூசியை நான் புதுச்சேரியில கொண்டு வந்தேன். ஏன்னா அவங்க வாரியர்ஸ், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா அவங்க சுயநலத்துக்கு வேலை செய்யல. அவங்க மக்களுக்காக களத்துல நிக்கிறாங்க. நல்ல சவாலான சூழ்நிலையில படம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த முடிவை எடுத்து அவர்களுக்காக முதல் இலவச தடுப்பூசி புதுச்சேரியில ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் பத்திரிகையாளருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இங்க பத்திரிகையாளர்களுக்கு இதுல என்ன துரதிஷ்டம்னா, உள்ள ஆட்சியில அவர்களுக்கான பத்திரிகையாளர்கள் என்றால் அவர்களுக்கு எல்லா அனுமதியும் கிடைக்குது. நடுநிலை பத்திரிகையாளரோ எதிர்கட்சி பத்திரிகையாளர்களுக்கோ என்றால் அவர்களின் உரிமை பறிக்கப்படுகிறது. இது தடுக்கப்பட வேண்டும். அதனால பத்திரிகையாளர்கள் இந்த உரிமைக்காக போராட வேண்டும். எங்களை போன்றவர்கள் அவர்களோடு உடன் இருப்போம். மேம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன்.